Welcome back, ladies and gentlemen. Hi, hello. Spider Noir episode 4, 5, 6 ஓட பிரேக் டவுன் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முன்னாடியே போட்டிருப்பேன். ரூசோ பிரதர்ஸோட அந்த காஃபி கடை திறப்பு விழா நடந்ததுனால கொஞ்சம் தள்ளி போட வேண்டியதா போயிடுச்சு. நான் கூட என்ன பெருசா நடக்கும் அதுக்கு பிரேக் டவுன் போடலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்லாட் ஒதுக்கி வச்சேன். ஸ்பைடர் நோயர் பிரேக் டவுன் கொஞ்சம் தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் கட்டி நடக்கல. தேவையில்லாம தலைவனை ஒதுக்கி வைக்க வேண்டியதா போயிடுச்சு. கமிங் பேக் டு ஸ்பைடர் நோயர் கடைசி அந்த எபிசோட் 3ல பயங்கரமா முடிச்சிருந்தாங்க. அங்க இருந்து இதுக்கு மேல டைம் மிஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வந்து இந்த எபிசோட் 4 and 5 and 6 குள்ள போயிடலாம். பட் பிஃபோர் கெட்டிங் இன்டு இட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க and subscribe பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பென் ரெய்லி வந்து கேட் ஹார்டியையும் தன்னையும் காப்பாற்றிக்கிறதுக்காக வின்ஸ்டன் தான் உன்னை கொல்ல பார்த்தது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நாடகத்தை நடத்தி வின்ஸ்டன் தான் வந்து உண்மையாவே சில்வர் மேனை கொல்ல பார்த்தது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டேஜ் பண்ணி வச்சிருவாரு. அதையும் நம்பி சில்வர் மேனும் கொண்டுறா. ஜஸ்ட் மிஸ்ல 2 பேரும் தப்பிச்சிருப்பாங்க அங்கிருந்து. அதுக்கப்புறம் சில்வர் மேன் போயிட்டு கேட் ஹார்டியை பார்த்து எதுக்காக நீ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிருந்த, எங்க ஓட பார்த்த, ஏன் ஓட பார்த்த அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கவும், ஒருவேளை பென் ரெய்லி வந்து அங்க என்னை காப்பாத்தலனா நீ என்ன பண்ணிருப்ப, வின்ஸ்டன் சொல்றதை வந்து நம்பி நான் தான் உன்னை கொல்ல பார்த்தேன் அப்படின்றத வந்து நம்பி என்னை கொண்டிருப்ப, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓட பார்த்தேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறம் கேட் ஹார்டியும் பென் ரெய்லியும் மீட் பண்ணிப்பாங்க. இங்கதான் வந்து எதுக்காக வந்து சில்வர் மேனை கொல்ல பார்த்த, மேயர் கிட்ட எதுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்த அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துமே கேட் ஹார்டி இங்கதான் பென் ரெய்லி கிட்ட சொல்றாங்க. அவங்களோட பழைய அந்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. இங்க வந்து நான் ஒரு நாள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது சில்வர் மேன் வந்தா கணவனை கூட யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தா. அது மட்டும் இல்லாம ஒரு புது கிளப் செட் பண்ணி கொடுத்தா. அவன் வந்து ரொம்ப நல்லவன் போல இருக்கு, நமக்கு உண்மையாவே ஹெல்ப் தான் பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவனோட வலையில போய் விழுந்துட்டு இப்ப அங்கிருந்து எப்படி வெளியே தப்பிச்சு வருதுன்னு தெரியாம அவஸ்தை சாரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் தான் ஃபிளின்ட் மார்க்கோவும். சோ சில்வர் மேன் தன்னோட வாழ்க்கைய வந்ததுக்கு அப்புறம் தாமஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சில்வர் மேன் வந்து அது தாமஸ போட்டு தள்ளிட்டா. இதுக்கப்புறம் யாரு கூடயுமே சேரவானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது திரும்ப நான் ஃபிளின்ட் மார்க்கோ பார்த்தேன். எங்க 2 பேருமே ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு. எங்களால வந்து தடுத்துக்க முடியல. பட் இந்த வாட்டியும் நான் ஃபிளின்ட் மார்க்கோ கூட இருக்கிறத அவன் சில்வர் மேன் தெரிஞ்சுக்கிட்டானா ஃபிளின்ட்டையும் கொன்றுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு மேல இவங்க கிட்ட பயந்து வாழ்ந்துட்டு இருக்க முடியாது, இவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடிசனை வச்சு சில்வர் மேனை கொல்ல பார்த்திருப்பாங்க. இதுதான் பேசிக் கதை. இவங்க 2 பேரும் ஓடி போயிடலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. பட் சாண்ட்மேனுக்கு வந்து அந்த ஒரு பவர்ல லைக் வர அவர் வந்து வீக் ஆயிட்டே போறாரு, சாகர நிலைமைக்கு தள்ளப்படுறாருல, அதனால உங்க கூட ஓடில வர முடியாது அப்படின்ற மாதிரி சாண்ட்மேன் சொல்லிடுறான். ஆல்சோ இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே சாண்ட்மேன் தூரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்தது மட்டும் இல்லாம உங்க கூட ஓடி போக மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அடுத்த நாள் இன்னொருத்த கூட போய் சேர்ந்து ஜேரி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நீயே எனக்கு லாயலா இல்லாதப்போ நான் எதுக்கு வந்து உனக்கு லாயலா இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப சில்வர் மேன் கிட்டே போய் சேர்ந்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ எப்படி சில்வர் மேன் வந்து கேட் ஹார்டியையும் சரி ஃபிளின்ட் மார்க்கோவும் சரி 2 பேருமே கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பென் ரெய்லியையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுப்பான் பென் ரெய்லிக்கு. நீ ஏன் எனக்கு மொத்தமாவே நீ ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா எனக்கு வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு மாதிரி கேட்கவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா, நீ ஒரே ஒரு கேஸ் கேட்ட முடிச்சு கொடுத்துட்ட ஆளு விடு அப்படின்னு மாதிரி எஸ்கேப் பண்ணுவாரு. இந்த ஒரு முடிவு எடுக்க அதனாலதான் இப்ப ஃபிளின்ட்டும் சரி கேட்டும் சரி 2 பேருமே மாட்டிட்டு இருக்காங்க. along with that சில்வர் மேனுக்கு வந்து மேயர் தான் நமக்கு அகைன்ஸ்டா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. அதனால மேயர் கூட சண்டைக்கு போலாம் அப்படின்னு மாதிரி அவளும் ரெடி ஆயிட்டா. பிகாஸ் இவன் தான் வந்து ஒவ்வொரு அந்த மேயர் எலெக்ஷனையும் யார் மேயர் ஆகுன்றதை டிசைட் பண்றது. இவன் போயிட்டு காசெல்லாம் கொடுத்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மாதிரி மிரட்டி இவனுக்கு யார் மேயரா இருக்கணுமோ அவங்க தான் மேயர் ஆவாங்க. அப்படிதான் இந்த மேயர் மாரிஸும் வந்திருக்கா. பட் இப்ப இவன் என்ன பண்றான், மாரிஸ் என்ன பண்றானா சில்வர் மேனோட இந்த ஆதிக்கம் இந்த சிட்டில வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கமிஷனர் எல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து எப்படின்னா அவனை வந்து கைட் பண்ணும், திரும்ப நான் அந்த மேயரா ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி சில்வர் மேனோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் மேயர் வந்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு. ராபி ராபர்ட்சன் வந்து லானி லிங்கரை பார்க்க போவாரு. ஏன்னா போன எபிசோட்ல வந்து லானி லிங்கன் அண்ட் சாண்ட்மேன் வந்து ஃபைட் பண்ணாதான் போட்டோ எடுத்து டெய்லி பிகிள் கிட்ட கொடுத்துட்டாரு. அவனுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பேப்பர்ல போட்டுருவாங்க. பார்த்தா அதுக்கு கீழே வந்து பேர் ராபி ராபர்ட்சன் போட்டுருவாங்க. ராபி ராபர்ட்சன் தான் இவங்க வந்து மான்ஸ்டர்ஸ் சொன்னான்ற மாதிரி எல்லாருக்கும் வந்து பேப்பர்ல போட்டு காமிச்சிருவாங்க. அதை வந்து லானி வந்து பார்த்துட்டு மூவில குத்திட்டல எங்களை வந்து மான்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலம் எங்களை காட்டிட்டல அப்படின்ற மாதிரி ராபி ராபர்ட்சன் மேல கோவப்படுவாரு. பட் ஆக்சுவலா இதை பண்ணது எல்லாமே டெய்லி பியூகிள் தான். இவர் சொன்னதை அப்படியே போடாம அவங்க இஷ்டத்துக்குன்னு மாத்திக்கிட்டாங்க. என்ன நம்பி இதை நான் பண்ணல, இதை நான் வந்து சரி செய்யறேன் என் கூட வா அப்படின்னு மாதிரி கூட்டிட்டு போயிட்டு பென் ரெய்லியோட ஆபீஸ்ல உட்கார வச்சு அவரும் ஜானட்டும் வந்து லானி லிங்கனை உட்கார வச்சு அவரை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்றாங்க. கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி நீ கம்ஃபர்டபுளா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்ஸ் கேம் தான் விளையாடி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேட்கறாங்க என்ன நினைச்சு உங்களுக்கு எப்படி இந்த பவர்ஸ் எல்லாம் கிடைச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கவும், இப்பதான் லானி வந்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. ஜெர்மனில தான் இது எல்லாமே நடந்துச்சு. இதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட டாக்டர் ஃபேபர்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய வரும் அப்படின்ற மாதிரி அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் வந்து இவர் வந்து கொடுத்துடுறாரு. மீன்வெல் பென்னும் கேட் ஹார்டியும் வந்து இப்ப பென்னோட வீட்டுக்கு வந்து போறாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப வந்து பென் வந்து அவரோட கதையை சொல்றாரு, எப்படி ரூபி செத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரூபி செத்ததுக்கான காரணம் அவரு தான், அவரை வந்து பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் ரூபியை கொண்டுட்டாங்க. நான் வந்து அன்னைக்குன்னு பார்த்துட்டு பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருந்தேன், நான் மட்டும் குடிக்காம இருந்தேன்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து அவரை காப்பாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட குற்ற உணர்ச்சியை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி உனக்கு ஆயிடக்கூடாது, உன்னை வந்து காப்பாத்த முடிஞ்சு நான் காப்பாத்தாம போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உன்னை காப்பாத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி எமோஷனலா பேசிட்டு இருப்பாரு.
இருப்பாரு. ஆல்சோ அவருக்கு வந்து கேட்ஹார்டி மேல ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கும் இருக்க மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேரும் கிஸ் அடிக்கலான்னு வருவாங்க. அப்பன்னு பார்த்து ரேடியோல வந்து ஒரு நியூஸ் வரும், டைமண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு சூப்பர் ஹியூமன்னால ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வரும். கேட்ஹார்டி வந்து ஒருவேளை அது ஃபிளின்டா இருக்குமோ, அவன் தான் ஏதோ பிரச்சனை இல்ல இருக்காமல் இருக்கு, ஏதோ நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வா, ரெண்டு பேரும் போய் அவனை வந்து காப்பாத்தோம் அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. அதுக்கு வந்து பென் ரெய்லா இல்லமா அதுவும் பிரச்சனை நீவே பாத்துக்கோ நான் வரல அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. கேட்ஹார்டி வந்து அங்கிருந்து கோவமா நீ வந்து ஒரு கோழடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே இவர் வந்து ஸ்பைடர் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்பைடர் நோவரா வந்து அந்த இடத்துக்கு போயிடுவாரு. போய் பார்த்தா தெரியுது அங்க இருக்கிறது வந்து ஃபிளின்ட் மார்க்கோ கிடையாது, மெகாவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் எலக்ட்ரோ மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறான். அங்க போயிட்டு ஸ்பைடர் நோவாருக்கும் மெகாவாட்டுக்கு ஒரு சண்டை நடக்குது. மெகாவாட் வந்து ஈஸியாவே ஸ்பைடர் நோவா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா. பிகாஸ் இது வந்து ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட ஸ்பைடர் மேன் மாதிரிலாம் கிடையாது, ஷாக் ரெசிஸ்டன்ட் வெப் ஷூட்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்க மாதிரிலாம் கிடையாது. ஸ்பைடர் நோவார் அது ஆர்கானிக் வெப்பிங், அது மேல ஷாக் பட்டுச்சுன்னா அவருக்கு தான் ஷாக் அடிக்கும். அதனால மெகாவாட் ஈஸியா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் நம்ம வந்து ஒரு பேட்டரி மாதிரி தான், அந்த பவரை வந்து யூஸ் பண்ணிட்டானா அவ திரும்ப ஜென்ரேட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ ஹர்ரானி என்ன பாத்துக்கலாம் ஹர்ரானி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவர் ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மெகாவாட்டை போட்டு பென் ரெய்லி அடிச்சிடுவாரு. அது இந்த சண்டையில வந்து கேட்ஹார்டிக்கு ஒரு மாதிரி புரிஞ்சிடும், ஒருவேளை இவன் தான் வந்து பென் ரெய்லியா இருக்குமோ அப்படின்னு லைட்டா ஒரு டவுட் வரும். மேயர் வேற உள்ள வந்துருவா, இதை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா ஸ்பைடரும் நானும் டீம் அப் பண்ணிட்டோம், இந்த சிட்டிக்காக உங்களுக்காக வந்து நாங்க போராட போறோம், சில்வர் மேன் அகைன்ஸ்டா நாங்க வந்து போராட போறோம், ஸ்பைடர் நோயர் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட எலெக்ஷனுக்காக யூஸ் பண்ணிப்பா. இதை ராபி ராபர்ட்சன் போட்டோலாம் எடுத்துருவான். பட் ஆக்சுவலா பென் ரெய்லி அங்க வந்தது கேட்ஹார்டிக்காக ஃபிளின்ட் மார்க்கோ காப்பாத்துன்னு சொல்லிட்டு தான் ஸ்பைடர் நோவரா வந்திருப்பாரு. மெகாவாட் கூட சண்டை பண்ணுன்றதுல ஆசையே கிடையாது, சிரிப்பா வந்திருக்கு அந்த சீனே. டே என்ன உருவா நான் வரலாம் அப்படின்னு வெட்டி அவர் வந்து மறுத்துக்கிட்டே இருப்பாரு. இந்த சண்டை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் வந்து வீட்டுக்கு போயிடுவாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் கேட்ஹார்டி உள்ள வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அவர் மூஞ்சில் அடிபட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவன் தான் வந்து ஸ்பைடர் நோயர் போல இருக்கு, ஒரு டெஸ்ட் ஒண்ணு வைப்போம்னு சொல்லிட்டு பழைய இந்த சூப்பர்மேன் படத்துல ஒரு சீன் இருந்திருக்கும். லூயிஸ் லேன் வந்து கிளார்க் கென்ட் தான் சூப்பர்மேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவனே அதை ரிவீல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பால்கனில இருந்து குதிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீனை வந்து கேட்ஹார்டி பண்ணிருப்பாங்க. நீ ஸ்பைடர் பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விண்டோ ஓபன் பண்ணி குதிச்சிருப்பாங்க. இவரும் வர வழி இல்லாம வெப்பை யூஸ் பண்ணி காப்பாத்திருப்பாரு. இவரும் சூப்பர்மேனா நடிக்க வேண்டிய ஒரு ஆக்டர் தான். சோ அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸா கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த சீன்ல. காப்பாத்தினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஃபைனலி கிஸ் பண்றாங்க. எனக்கு புரியல எப்படா 2-3 வாரத்துல எப்படா இதெல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த நாடு எங்கேயா போகுது, எல்லாம் அங்கதான் போயிட்டு இருக்கு. நேத்து தான் சாண்ட்மேன் கூட இருந்த, இன்னைக்கு ஸ்பைடர் கூட இருக்க. திரும்ப அடுத்த எபிசோட்ல ஒண்ணு நடக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது செம டென்ஷன் ஆச்சு. இந்த கேட்ஹார்டி கேரக்டர் வந்து அடுத்த எபிசோடுக்கு அப்புறம் பயங்கரமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் பொறுமையா பார்ப்போம். சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு வேலை லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சோ அந்த நைட்டே வந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு பென் ரெய்லி அவருக்கு எப்படி பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, வார்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்றாரு. சோ இருந்து வேர்ல்டு வார் 1 டைம்ல வந்து ஜெர்மன்ஸால கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு பிரெஞ்ச் டவுன்ல போயிட்டு ஒரு சில பேர் காப்பாத்துறதுக்காக ஒரு மிஷனுக்கு போயிருப்பாங்க. சாண்ட்மேன் ஆக்சுவலா காப்பாத்தினதே பென் ரெய்லி தான். அது வந்து சாண்ட்மேனுக்கு ஒரு வேலை ஞாபகம் இருக்கு. பென்னோட முகம் வந்து லைட்டா அவருக்கு வந்து பரிச்சயமா தான் இருக்கு. பென்னுக்கு தான் அங்க நிறைய பேர் இருந்ததுனால நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல. சோ அங்க வந்து ஜெயில இருந்த எல்லாருமே வந்து ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்திடுறாங்க. அதே காம்பவுண்டுக்குள்ள இன்னும் டீப்பா போகும்போது தான் தெரியுது இந்த பிரிசனர்ஸ் எல்லார் மேலேயுமே வந்து அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெர்மன்ஸ் இந்த மாதிரி ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பென் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்க எல்லாருமே காப்பாத்த பாப்பாரு. அதுலதான் ஒருத்தருக்கு வந்து ஸ்பைடர் வச்சு ஒருத்தருக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அவன் வந்து லிட்டரலா மேன் ஸ்பைடரா மாறி இருப்பான், பார்க்க கொடூரமா இருந்திருப்பா. இதனாலதான் வந்து பிராண்ட் நியூ டேல மேன் ஸ்பைடர் வேணான்ற நிறைய பேர் அதை சகிச்சுக்க முடியாது. அந்த மேன் ஸ்பைடரை காப்பாத்தும் போது அந்த ஸ்பைடர் வந்து பென் ரெய்லியை கடிச்சுதான் இவருக்கு ஸ்பைடரோட பவர்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஆக்சுவல் ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் கிடைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு மேன் ஸ்பைடரால இவருக்கு வந்து பவர்ஸ் கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஸ்பைடர் மட்டும் கிடையாது, உள்ள ஏகப்பட்ட இன்செக்ட்ஸ் ரெப்டைல்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. பாம்பை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்கார்பியன் வச்சு பண்ணிருக்காங்க, ஈல் வச்சு பண்ணிருக்காங்க. பேசிக்கலி ஸ்கார்பியனுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரோக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆர் மேபி அந்த ஈல் வந்து மெகாவாட்கான ஒரு ரெஃபரன்ஸா கூட இருக்கலாம். பாம்பு வந்து மேபி சர்பன் சொசைட்டில இருந்து எதனா ஒரு ரெஃபரன்ஸா இருக்கலாம். மேன்டிஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் எனக்கு ஸ்பைடர்மேன் வில்லன்ஸ் கேலரியில வந்து மேன்டிஸ் ரிலேட் பண்ணி எந்த ஒரு வில்லனும் இருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச மேன்டிஸ் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி மேன்டிஸ் தான். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் தெரியல. உங்களுக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்க. இப்போ இந்த கொடுத்திருக்க இந்த ஸ்கார்பியன் ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து திரும்ப அடுத்த சீசன்ல வந்துச்சுன்னா ப்ராபப்ளி அடுத்த சீசன்ல நம்ம வந்து ஸ்கார்பியன் மாதிரி எதனா ஒரு வில்லனை பார்க்கலாம். பட் வெயிட் பண்ணி பாப்பா அதெல்லாம் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாருமே காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. ஜெர்மன்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு டவுனையும் வந்து மீட் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்த ஒரு போட்டோ தான் இந்த சீரீஸ்ல ஃபுல்லா நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாலும் ஒரு போட்டோ அது அப்பதான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதே ஒரு காரணத்துக்காக தான் கேட்ஹார்டி ஃபிளின்ட்டை வந்து கண்டுபிடிச்சுக்கணும்னு சொல்லி வந்தப்போ அந்த கேஸை எடுத்து நடத்தினாரு. இவனுக்கு இந்த மாதிரி பவர் இருக்குன்னா எங்க ரெண்டு பேரோட பவர்ஸ்மே அந்த ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கலாம். மேபி இந்த ஒரு கேஸ் எடுத்து நடத்தினா எப்படி இந்த பவர்ஸ்ல இருந்து வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பென் ரெய்லி வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்திருப்பாரு. ஏன்னா ரூபி செத்ததுல இருந்தே இவருக்கு இந்த பவர்ஸ் வேணா,
எப்பெல்லாம் இது நம்மளை விட்டு போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு வழியா இது இருக்கலாம் சொல்லிட்டு தான் பிளின்டோட கேஸ் எடுத்து நடத்திருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில வந்து ராபி ராபர்ட்சனுக்கு அவரோட வேலை வந்து திரும்பவும் டெய்லி பியூகிள்ல கிடைச்சிருது. எதனால திரும்ப ஸ்பைடரை வச்சு நான் ரைட் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு அதை எடுத்துட்டு போய் கொடுத்து எனக்கு என் வேலை திரும்ப வேணும், நான் சொல்ற மாதிரி தான் இந்த நியூஸ் எல்லாமே பப்ளிஷ் ஆகணும், நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங்க போட்டு திரும்பவும் டெய்லி பியூகிள்குள்ள வேலைக்கு போயிடுறாரு. அடுத்ததா வந்து பென் வந்து திரும்ப அவரோட ஆபீஸ்க்கு வரும்போது அங்க ராபி ராபர்ட்சனும் இருக்காரு, ஜானட்டும் இருக்காங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபேபரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. லானி லிங்கன் வந்து ஃபேபர் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. இந்த டாக்டர் ஃபேபர் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா பிரிசனர் ஆஃப் வார், அதாவது போர்ல மாட்டி கைதியானவங்க மேல ஒரு ஸ்டடி வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது. லானி இன்னொரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, இவங்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இவ்வளவு வருஷங்களா அது வந்து ஆக்டிவேட் ஆகல, இவங்களை போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஃபேபரை போய் நம்ம பார்க்கணும், நமக்கு எதனா ஒரு க்ளூ கிடைக்கலாம், எதனா ஒரு பதில் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு பென் ரைலி அண்ட் ராபி ராபர்ட்சன் ரெண்டு பேருமே அந்த ஃபேபர் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. சோ இந்த இடத்துல வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீடைல் வந்து கொடுத்திருந்தாங்க. ஜெர்மன்ஸ் வந்து பண்ணது ஒரு ஃபெயில்டு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி ஜானட் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. விச் மீன்ஸ் ஏற்கனவே அமெரிக்கா ஒரு சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கணும், கேப்டன் அமெரிக்கா ரெடியா ஆயிருக்கணும். அப்படி ரெடியா இருந்தா தான் ஜெர்மன்ஸ் அதே மாதிரி நம்ம ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்ட் இருக்கும்போது தான் இந்த மாதிரி இந்த பிரிசனர்ஸ் எல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நம்ம வேற எங்க கேள்விப்பட்டிருக்கோம். டெஃபினட்டா அதுதான். எப்படி எம்சிக்குள்ள ரஷ்யா வந்து இது பண்ணிருப்பாங்களோ இந்த யூனிவர்ஸ்ல வந்து ஜெர்மனி அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல மேபி கொஞ்சம் சீக்கிரமாவே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. அமெரிக்கா ஏற்கனவே சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. இந்த யூனிவர்ஸ்ல இந்த டைம்ல ஏதோ ஒரு இடத்துல கேப்டன் அமெரிக்கா ஏற்கனவே இருக்காரு. அது ஸ்டீவ் ராஜர்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, வேற எதனா ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். மேபி அது ஐசையா பிராட்லியா இருக்கலாம், என்னவா இருக்கலாம். பட் அது முக்கியம் இல்ல இப்போதைக்கு. அந்த குட்டிய ஒரு டீஸ் வச்சுட்டு போயிட்டாங்க சூப்பர் சோல்ஜர் ப்ரோக்ராம்க்கு, which was nice. ராபி ராபர்ட்சன், டாக்டர் ஃபேபர் அண்ட் ஆக்டன் அவங்களோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே எப்படி ஆபீஸ்ல இருந்து வெளில கூட்டு வந்து வெளியே ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உங்களை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், உங்ககிட்ட வந்து பேசினா வந்து எங்களோட ஆர்டிகல் கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் ஃபேபரை வெளில வரைக்கும் கூட்டு போயிட்டு வெளில உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. உட்காந்து பார்க்காம ரேஜ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க 4 பேருமே மியூட்டேட் ஆனதுக்கு நீ தானே காரணம் அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருப்பாரு. இதெல்லாம் வெளியே நடந்துட்டு இருக்கும்போது பென் ரைலி விண்டோ வழியா டாக்டர் ஃபேபரோட ஆபீஸ்க்குள்ள போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த பிரிசனர் ஆஃப் வார் ரிலேட்டடா யாரெல்லாம் என்னென்ன ஃபைல் இருக்குன்ற மாதிரி பார்க்கும்போது ஃபிளின்ட் மார்க்கோட அந்த ஃபைல் எல்லாம் இருக்கும். சோ பேசிக்கலி அந்த மொத்த ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்கே எஸ்கேப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பட் அதுக்குள்ள டாக்டர் ஃபேபர் வந்து ராபி ராபர்ட்சன் வந்து வெறுப்பேத்தினதுல எழுந்து கோவ கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இவரு அந்த மொத்த ஃபைல் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டு இருப்பாரு. சோ கரெக்டா உள்ள வரதுக்குள்ள எஸ்கேப் ஆகி போக முடியாதனால ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி நடிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவாரு. அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வெப் கட்டி கீழே ஜன்னல் வெளியே இறக்கி விட்டுருவாரு. பட் அந்த ஆக்டன் வந்து சொல்லுவான், இவன் எனக்கு தெரியும், இவன் தான் எங்க எல்லாருமே வந்து பிரிசன்ல இருந்து காப்பாத்தினா, எனக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ஃபேபர் கிட்ட சொல்றான். சோ பேசிக்கலி ஆக்டனும் அந்த பிரிசன்ல இருந்து அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான், அவனை போய் தடுப்போ அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சுடுறாங்க. பட் ராபி ராபர்ட்சனும் பென் ரைலியும் அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. ஃபிளின்ட் மார்க்கோ வந்து லாரி லிங்கன் இப்ப இருக்க இடத்த தேடி கண்டுபிடிச்சு, நீ என் கூட வந்துரு, சில்வர் மேன் கூட ஒர்க் பண்ணு, அவன் நம்மளை பார்த்துப்பா, நம்ம இருக்க போறது ஏதோ இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், எதுக்கு இனிமேல் நம்ம ஒளிஞ்சு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கணும், நம்ம வந்து நம்மளே எம்ப்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி அவனை மேனிபுலேட் பண்ணி அவனே ஒரு கெட்டவனா மாத்தி சில்வர் மேன் கூட வந்து அவனையும் சேர்த்து விட்டுறான். இப்ப லாரி லிங்கனும் சில்வர் மேன் கூட போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் சில்வர் மேன், லாரி லிங்கன், ஃபிளின்ட் மார்க்கோ அண்ட் இன்னும் அவங்களோட ஆட்கள் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து போயிட்டு மெகா வாட்டை வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல கரண்டே இல்லாத ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சிருக்காங்க. அவனை போயிட்டு நம்ம வந்து வெளியே கொண்டு வர போறோம், அவனையும் நம்ம டீம்ல சேர்த்துக்க போறோம், அவனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போறோம், சிட்டி ஃபுல்லா கலவரமாக்க போறோம், மேயருக்கு வந்து குறைச்சல் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெகாவாட்டை காப்பாத்துறதுக்காக இவங்க எல்லாருமே போறாங்க. ஆனா காப்பாத்திட்டு வெளியும் வந்துடுறாங்க. மெகாவாட் கேரக்டர் அது ஒரு மாதிரி நக்கலா ஒரு மாதிரி வியரா சுத்திட்டு இருக்கும், பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. மீன்மெயில் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே திருடிட்டு ஓட்டாங்களா. இப்ப அவங்களோட ஆபீஸ்ல உட்காந்து எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. டாக்டர் ஃபேபர் இவங்க இந்த பிரிசனர் ஆஃப் வார்ல அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு அவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா ஒரு கியூர் இதுக்கு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இன்வால்வ் ஆன இந்த பிரிசனர் ஆஃப் வார்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு அவங்க மேல எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, கியூர் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு. பட் அது என்ன பண்ணிருக்கு, கியூர் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவங்களுக்குள்ள இருந்து ஆக்டிவேட் ஆகாத மியூட்டேஷனை ஆக்டிவேட் பண்ணி அதை இன்னும் ஃபாஸ்டா வேற மாத்தி விட்டுருச்சு. இதனால என்ன ஆக போகுதுன்னா சீக்கிரமா சாக போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எதனா பேசிட்டு இருக்கும்போது தான் பென்னுக்கு வந்து ஒரு போன் கால் வந்து வருது. யாருக்கிட்ட இருந்துன்னா சில்வர் மேன் வந்து பென் ரயிலே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. இங்க பாரு, நான் மேயர் கூட பிரச்சனைக்கு போக போறேன், அவனை வந்து காலி பண்ண போறேன்,
இதுல நடுவுல எங்கேயாச்சும் உன்னோட ஃப்ரெண்ட் ஸ்பைடர் உள்ள வராம நீ வந்து பாத்துக்கணும். அவன் இதுக்குள்ள வரக்கூடாது. எனக்கும் அவனுக்கு இருக்க டீல் வந்து உன் கூட நான் மோத மாட்டேன், உன்னை வந்து நான் தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்றது மட்டும்தான். இதுல எல்லாம் அவன் வரக்கூடாது, டீல்ல இருந்து வெளியே வரக்கூடாது அப்படின்னு மாதிரி நீ சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் பெண்ணை வந்து கூப்பிட்டுருக்காங்க. சரிப்பா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரையும் கலாய்ச்சிட்டு லிப்டுக்கு திரும்ப போகும்போது தான் அங்க சாண்ட்மேன் வந்து வந்துடுறா. சாண்ட்மேனுக்கு பென் ரெய்லி வந்து கேட்டை காப்பாத்துறதுக்காக தான் பின்ஸ்டனை போட்டு கொடுத்தா அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. என்னதான் இப்ப வந்து கேட் மேல எனக்கு இப்ப ரொம்ப வெறுப்பா இருந்தாலும் அவ வந்து சாகணும்னு நான் நினைக்க மாட்டேன். அதனால அவளை காப்பாத்துனதுக்காக இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன், அடுத்த வாட்டி நான் உன்னை விட மாட்டேன், சில்வர் மேன் கிட்ட உன்னை போட்டு கொடுத்து இன்னும் கொல்லவும் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பென் ரெய்லியை வந்து அமுச்சு விட்டுறான். பென் ரெய்லி அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி கேட் ஆடிய பார்க்க போயிடுறாரு. இந்த மாதிரி நானும் ரூபியை வந்து இறந்துட்டேன், நீயும் ஃபிளின்ட் மார்க்கோவை இறந்துடுவேன். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து டாக்டர் ஃபேபர் போய் பார்த்திருக்காங்க. அவங்களாலதான் வந்து இவங்களோட மியூட்டேஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை வந்து தடுக்கவே முடியாது. அவங்க கியூர் வந்து ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்ணி தான் இவங்க எல்லாருக்குமே இப்படி ஆயிட்டு இருக்கு. இதுக்கு கியூரே கிடையாது. இவங்க எல்லாருமே சாக தான் போறாங்க. ஃபிளின்ட்டும் வந்து சாக தான் போறா. இதை தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளாச்சும் வரங்கன்னா ஒரு தனியா ஒரு இடத்துல போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இருந்து ரெண்டு பேருமே கிளம்பி போயிட பாக்குறாங்க. ஏன்னா ஃபிளின்ட் திடீர்னு சில்வர்மேன் கிட்ட போட்டு கொடுத்துறானா அவன் திரும்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த தலைவலி தான் நமக்கு தேவையில்ல. நம்ம வந்து நீ ஆசைப்பட்ட மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வாழலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாடி கிட்ட கேட்கிறாரு. கேட்டாடியும் வந்து ஒத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புறதுக்காக எல்லாமே பேக் எல்லாம் பேக் பண்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி பென் ரெய்லி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருமே சொல்லிடுறாரு. ஜானட்டையும் கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு வச்சு நான் இந்த டவுன் விட்டு போக போறேன், ஆபீஸ் பத்தி எனக்கு கவலை கிடையாது, நான் வேற இடத்துல போயிட்டு கேட் கூட சந்தோஷமா இருக்க போறேன், பல வருஷம் கழிச்சு நான் இப்பதான் சந்தோஷமா இருக்கேன், அவளால தான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா பேசியிருப்பாரு. அந்த ஜானட்டுக்குமே பென்னை வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு உண்மையாவே சந்தோஷமா பாக்குறதுல அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ தயவு செஞ்சு போ, நீ போயிட்டு உன்னோட வாழ்க்கை வந்து நல்லா வாழு அப்படின்னு மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. பரவாயில்லையே எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. அப்பதான் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே ஓடி போற விஷயம் வந்து தெரிய வந்து கேட் ஹாடியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக லாரி லிங்கன் அனுப்பி விட்டு கேட் ஹாடியை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல சண்டை நடக்குது. எனக்கு இந்த இடத்துல தான் கடுப்பாக ஆரம்பிச்சது. நீ இப்போ வந்து பென் ரெய்லியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இவன் வேணான்னு சொல்லிட்டு இவன் வந்து உன் பேச்சை கேட்க மாட்டான், ஓடி வர மாட்டான் அவங்க கூட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வேணான்ற முடிவு எடுத்துட்டேன். ஆனா இவன் வேணும்ன்ற மாதிரியும் பண்ணிட்டு இருப்பா. அதுதான் செம டென்ஷன் ஆச்சு. ஒன்னு ஆமாண்ணா இப்படி ஆட்டேன், இல்லன்னா இப்படி ஆட்டேன். சோ லானி கிட்ட வந்து கேட்டாடி ஒரு விஷயத்தை கேட்பாங்க. இந்த டாக்டர் ஃபேபர்னு சொன்னீங்களே, அவங்களால உண்மையாவே இந்த கியூரை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அவங்க எல்லா விஷயத்தையுமே ட்ரை பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் ட்ரை பண்ணல. அது வந்து ஸ்பைடரோட டிஎன்ஏவை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது மட்டும் தான் இப்ப லாஸ்ட் ஆப்ஷன். ஆனா அது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுவாரு. ஏன் அவன் ஒருத்தனுக்கு தான் இந்த ஒரு மியூட்டேஷன் அப்படின்றது வந்து ஸ்டேபிளா இருக்கு. பல வருஷங்களுக்கு இந்த பவர்ஸோட நல்லா ஹெல்த்தியாவே வாழ்ந்துட்டு இருக்கு. அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்ப அவன் தான் கியூர், அவன் அமைச்சு தான் கியூர்ன்றது வந்து பண்ண முடியும். பட் பிரச்சனை என்னன்னா ஸ்பைடர் யாரு, அவ எங்க இருக்கா, எப்படி அவனை போய் நம்ம பாக்குறது அப்படின்ற மாதிரி எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால அவனை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கேட் ஹாடி கிட்ட சொல்லுவோம். பென் ரெய்லி தானே லவ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ, அப்ப அவனுக்கு தானே உண்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு திரும்ப ஃபிளின்ட் மார்க் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு அவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பென் ரெய்லியை பிட்ரை பண்ணி பென் ரெய்லி தான் ஸ்பைடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டாக்டர் ஃபேபர் கிட்ட போய் சொல்லிடுறா. நல்லா இருக்க மாட்டான், நீ டிக்டாக் பண்ணும் நல்லா இருக்க மாட்டா தம்பி, நல்லாவே இருக்க மாட்டான். அவங்க நைட்டோட நைட்டா உட்காம்புற மாதிரி தான் இருந்தாங்க. பிகாஸ் அவங்க பத்தின உண்மை வந்து தெரிஞ்சிருச்சு. அவங்கள தான் இந்த மியூட்டேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது வந்து அடுத்த நாள் நியூஸ்ல வரப்போகுது. அதனால நமக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு மாதிரி அவங்களும் ஊர் விட்டு காலி பண்றது தான் பாத்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல போயிட்டு பென் ரெய்லி தான் ஸ்பைடர், அவனை வச்சு நீங்க தயவு செஞ்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த கியூரை கண்டுபிடிங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. செம்ம கடுப்பா இருந்துச்சு. பிகாஸ் பென் ரெய்லி வந்து ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கிறது வந்து இப்பதான் நம்ம பார்த்தோம். கேட் ஹாடினால ஹாப்பியா இருக்க மாதிரி பார்த்திருப்போம். அது அப்படியே சுக்குநூறா உடச்ச மாதிரி இருக்கும் அந்த சீனே. செம்ம கடுப்பா இருந்துச்சு. அந்த கேரக்டர் பார்க்க டென்ஷன் ஆச்சு. சோ எனிவே இந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆக்டன் வந்து பென் ரெய்லியை மீட் பண்றதுக்காக அவரோட வீட்டுக்கு போறாரு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க தான் என்ன வந்து காப்பாத்தினீங்க, நானும் அந்த கேம்ப்ல மாட்டிட்டு இருந்த ஒருத்தன் தான், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு நீ தான் ஸ்பைடர் நோவாருன்றது வந்து எனக்கு தெரியும். பல வருஷங்களுக்கு முன்னாடியே நீ மட்டும் உன்னோட பேரை மட்டும் மாத்தாம இருந்திருந்தா எப்பயோ எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே உன்னோட வீட்டு கதவை நான் தட்டியிருப்பேன், உன்னோட உதவியை நான் அப்பவே கேட்டிருப்பேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது மூலமா என்ன சொல்ல வராங்கன்னா ஆக்சுவலா இவரோட பேரு பீட்டை பாக்குறதா. அந்த வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் நம்ம தேடக்கூடாது, இந்த ஸ்பைடர் பவர் பத்தி யாரும் நம்ம வந்து தேடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பென் ரெய்லின்னு சொல்லிட்டு அவரோட பேரை மாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டரா லைக் ப்ரொஃபஷனை மாத்திக்கிட்டாரு, பேரை மாத்திக்கிட்டாரு, எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு பீட்டை பாக்கனா யாருன்னே தெரியாத பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. பட் ஆக்சுவலா அவரோட பேர் வந்து பீட்டை பாக்குறதா பென் ரெய்லியா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த சீன் மூலமா காட்டினாங்க. அந்த கேள்வி வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு, எதுக்காக பென் ரெய்லியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? பென் ரெய்லி வந்து பீட்டை பாக்கரோட க்ளோன் தானே, அப்ப பீட்டை பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு வந்து இந்த இடத்துல பதில் சொல்லிட்டாங்க. சோ அவர் வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க தான் கியூர், உங்களோட ரத்தத்தில் இருந்தா கியூரை உருவாக்க முடியும், தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் பென் ரெய்லி பல வருஷம் கழிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு வழி
வழியை பார்த்திருக்காரு. அந்த வழியில தான் அவரும் போகணும்னு பாக்குறாரு. இல்ல நான் வரல, எனக்கு வந்து நான் ஊரை விட்டு போறதா இருக்கேன், நீங்க எதனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இவன் வேலைக்கு ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டன் வந்து ஒரு மயக்க ஊசியை குத்தி பென் ரெய்லியை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போயிட்டு இவங்க எப்பவுமே ரிசர்ச் செய்யற அந்த ஒரு லெபார்டரிக்கு போயிட்டு பென் ரெய்லி மேல ரிசர்ச் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பிளட் வச்சு அந்த கியூரை ரெடி பண்ணி பாக்குறாங்க. பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல, கியூர் ரெடி ஆகிற மாதிரி தெரியல. பட் அதுக்கப்புறம் அவரோட ஆர்கன்ஸ்ல இருந்து ஒரு சில சாம்பிள்ஸ் எடுத்து அதை வச்சு கியூர் ரெடி பண்ண ட்ரை பண்ணும்போது தான் ஆக்சுவலா அந்த ஆன்டிடோட் அந்த கியூர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன உடனே டாக்டர் ஃபேபர் வந்து அதை ஆக்டனுக்கு கொடுத்துறாங்க. ஆக்டன் வேற யாரும் கிடையாது, டாக்டர் ஃபேபரோட பையன் தான். 36 வயசு பையன். பட் அந்த மியூட்டேஷனால வயசாகி சாகிற நிலைமையில இருக்கான். இந்த ஆன்டிடோட கொடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு வரா. 36 வயசு பையனா எப்படி இருப்பானோ அதே மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்பிடுறான். கியூர் பக்காவா வேலை செஞ்சிருச்சு. வேலை செஞ்ச உடனே பென் ரெய்லியை போட்டு தள்ளிடணும் அப்படின்றதான் நினைக்கிறாங்க. ஏன்னா பென் ரெய்லி இங்க இருந்து வெளில போனானா நம்ம வந்து அவனை கடத்திட்டு வந்தோம், இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னானா இவ்வளவுதான் நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும், நானும் நீ ஜெயில போய் வாழ்றதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணோம், ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறதுக்கு, முக்கியமா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ண. அவன் வெளியே போனானா அந்த மாதிரி நம்மளால வாழ முடியாது, அதனால அவளை கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆக்டனுக்கு வந்து மனசே கேட்கல. பிகாஸ் அவ இப்போ உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் பென் ரெய்லி தான். அதனால வந்து அவங்க அம்மா கிட்ட ஓகே கொண்டுறேன் நானே கொண்டுறேன் அப்படின்னு மாதிரி போயிட்டு பென் ரெய்லி அங்க இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஆக்டன் வந்து உதவுவான். பட் இவங்க கரெக்டா லிஃப்ட்ல போயிட்டு இருக்க அந்த டைம்ல சில்வருமே அவங்களோட ஆளுங்களும் இங்க வந்துருவானுங்க. ஏன் அப்படின்னா இந்த லேப் இந்த டாக்டர் ஃபேபர் இவங்க பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்ப நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த சீன்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியூஸ் பேப்பர்ல வந்த உடனே சில்வர்மேன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஏன்னா அவனுக்கு வந்து இன்னும் இதே மாதிரி நிறைய சூப்பர் ஹியூமன்ஸ் வந்து அவரோட ஆர்மியில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் இருப்பாங்க, இங்கதான் இந்த ரிசர்ச் நடந்துச்சு, அப்ப இங்க போவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கா. பென் ரெய்லி சில்வர்மேன் கூட சண்டெல்லாம் போடாம அங்க தப்பிச்சா மட்டும் போதுன்னு சொல்லிட்டு அவரோட மாஸ்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பும் போது அந்த ஆன்டிடோட் அந்த ஃபேபர் ரெடி பண்ணி வச்ச ஆன்டிடோட பாக்குறாரு. எடுத்து போ, இது நமக்கு தேவைப்படும், இதுதான் நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த ஸ்பைடர் பவுஸ்ல இருந்து மீண்டு வரதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிடோட் பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறாரு. டாக்டர் ஃபேபரும் ஆக்டனும் அவங்க சில்வர்மேன் கூட நடந்த ஒரு கலவரத்துல ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. சில்வர்மேன் வந்து இங்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி எதுவுமே இருக்க மாதிரி தெரியல, கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த மொத்த இடமே இருந்ததுக்கு தரையுமே இல்லாத மாதிரி வெடிஞ்சிருது. சோ பென் கையில ஆன்டிடோட் அதை உருவாக்குனவங்க செத்துட்டாங்க. சில்வர்மேனுக்கு இதுக்கப்புறம் பெருசா ஆர்மி எல்லாம் எதுவும் கிடைக்க போறது இல்ல. இருக்க இந்த 3 பேர் தான் கேக்காடி பென்னை பிட்ரே பண்ணிட்டா. இந்த நிலைமையில இந்த சீரிஸை இப்போதைக்கு முடிப்போம். அடுத்த வீடியோல மீதி இருக்க 2 எபிசோட கவர் பண்ணி இந்த சீரிஸை முடிச்சிடலாம். இந்த 3 எபிசோட்ஸ் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Until then, stay safe, see you soon. Bye.